இயேசுந்தத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம் இச்சை அடக்கம் தேவையா? ஆவியானவர் உணர்த்தின வசனம் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் அதிகாரம் 9 வசனம் 25. பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாயிருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். And every man that striveth for the mastery is temperate in all things. Now they do it to obtain a corruptible crown, but we an incorruptible. 1 Corinthians chapter 9 verse 25. எனக்கு அன்பானவர்களே, இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன எழுதுறார் அப்படின்னா, அதாவது ஒரு ரேஸுக்கு ரெடி ஆகிற எல்லாருமே சில காரியங்களில் பல காரியங்களில் இச்சை அடக்கமாய் இருப்பார்கள். ஒரு அழிந்து போகிற புகழுடைய அந்த கிரீடத்தை, அந்த பந்தய பொருளை பெறுகிறதற்காக அவங்க அவ்வளோ பண்றாங்க. அப்படியானால் நாமோ அழிவில்லாத நித்திய கிரீடத்தை பெறுவதற்காக அதே காரியத்தை செய்கிறோம் அப்படின்னு இந்த இடத்துல குறிப்பிடுகிறார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே விடுதலை பெற்ற அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு இச்சை அடக்கம் தேவையா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அதாவது இச்சை அடக்கம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம்னா, அதை எடுத்துட்டு போய் செக்ஷுவல் ரிலேட்டட், அதாவது பாலியல் சம்பந்தமான காரியத்துல பிக்ஸ் பண்ணி அதை நோக்கி தான் போக்கஸ் பண்ணுவோம். ஆனால் நம்ம அநேக அவயங்களில் நம்ம அடங்கி இருக்கிறது தான் ஓட்டலா இச்சை அடக்கம் அப்படின்னு இடத்துல குறிப்பிடப்பட்டுள்ளது. உதாரணத்துக்கு நம்ம ஸ்போர்ட்ஸ்மேன்ஸ் கூட நல்லா நெருங்கி பழகி இருந்தா நிறைய விஷயத்த அவங்க கிட்ட இருந்து நம்மளால பார்க்க முடியும். அதாவது ஒரு லேட் நைட் மூவி இல்லைன்னா லேட் நைட் வாக் ஏதாவது போறோம் அப்படின்னா மொத்தமா ஃப்ரெண்ட்ஸ் கேங்கா கிளம்புவோம். அப்போ அதுல யாராவது ஒரு பர்சன் ஈவெண்ட்டுக்கு ரெடி ஆயிட்டு இருந்தா, கேமுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கா அப்படின்னா அந்த பர்சன் சொல்லுவான், இல்ல ஐ நீட் டு ஸ்லீப் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது என்னுடைய உடம்புக்கு தேவையான அளவு தூக்கம் தேவை, ரெஸ்ட் தேவை, என்னால கண் விழிச்சு இருந்தா பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது, கஷ்டமாயிரும் அப்படின்னு வரமாட்டான். எங்கேயாவது போய் நம்ம ஏதாவது சாப்பிடுறோம் அப்படின்னா கூட கண்டதையும் அவங்க சாப்பிட மாட்டாங்க. பர்டிகுலரா, அதாவது ரொம்ப கேர்ஃபுல்லா ஈவெண்ட் நெருங்க நெருங்க தன்னுடைய ஃபுட் சார்ட்டையும் கேர்ஃபுல்லா அவங்க பார்த்துப்பாங்க. இன்னும் ஒரு காரியம், நிறைய அதாவது வாலிபர்கள் என்ன கைண்ட் ஆஃப் பழக்கத்திற்கு அடிக்ட் ஆகியிருந்தாலும் சரி, அந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஸ் என்ன அப்படின்னா அவங்க கூடவே இருப்பாங்க. ஆனா அந்த காரியங்களில் தன்னை ஈடுபடுத்தி கொள்ள மாட்டார்கள். எதுக்கு அப்படின்னா, அந்த மாதிரி எல்லாம் பண்ணுனா மற்ற எல்லாரையும் மாதிரி பண்ணும்போது தன்னுடைய பாடி கெட்டு போயிரும். அதை வச்சுட்டு ஈவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது, தன்னால ஜெயிக்க முடியாது அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுனால இந்த மாதிரியான காரியத்தில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி தன்னை பாதுகாத்து கொள்வார்கள். இந்த இடத்துல அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக எழுதுகிறார். ஒரு ரேஸுக்கு ரெடி ஆகிற ஒவ்வொரு பர்சனும் என்ன பண்ணுவான் அப்படின்னா இச்சை அடக்கமா இருப்பான். நம்ம மேல சொன்னத மாதிரி அவன் கண்டதை சாப்பிட மாட்டான், கண்ட இடத்துக்கு போக மாட்டான், கண்ட நேரத்துல கண்டதை பேசிட்டு உட்கார்ந்து நேரத்தை வீணடிக்க மாட்டான். மாறாக எல்லாத்துலயும் ஒரு பர்ஃபெக்டா இருக்கணும்னு ட்ரை பண்ணுவான். அவர் அழகாக சொல்றாரு, அங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது ஒரு அழிந்து போகிற அந்த பொருளை, பந்தய பொருளை பெறுகிறதற்காகவே அவங்க அவ்வளோ இச்சை அடக்கமா இருக்கிறார்கள். அப்படியானால் அழிவில்லாத ஜீவ கிரீடத்தை பெறுகிற நாம எப்படி இருக்கணும்? அதாவது நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும். யாரையாவது ஒருத்தரை கூப்பிட்டு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஈவெண்ட்ல கோல்டு மெடல் வின் பண்ணது யாருன்னு கேட்டா கண்டிப்பா அவங்களால சொல்ல முடியாது. அப்படியானால் அது ஒரு அழிந்து போகிற கிரீடம். இன்னைக்கு நம்ம வாங்குற மெடல் நாளைக்கு வரப்போற சந்ததிக்கு ஏதோ ஒரு மூலையில ஒரு நியூஸா தான் இருக்குமே ஒழிய அது ஒரு பெரிய காரியம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மெடலை வாங்குறதுக்கு, அப்படிப்பட்ட ஒரு பிரைஸை வின் பண்றதுக்கு எவ்வளவு ஒரு விலைக்கிரயம் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். அப்படியானால் இன்னைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம் எப்படி இருக்கிறோம்? நமது ஓட்டத்தில் நம்ம எதையெல்லாம் பாதுகாத்து கொண்டு இருக்கிறோம்? நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். இன்னைக்கு அநேகர் கள்ள உபதேசமாய் கொண்டு வருகிற காரியம், இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் பே பண்ணியாச்சு, சிலுவை மரத்துல எல்லாத்தையும் முடிஞ்சாச்சு, சோ நம்ம எது வேணாலும் பண்ணலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம், எனக்கு
பந்தய பொருளை நான் பெற்றுக்கொள்ளலாம், இயேசு எனக்கு அந்த ரைட்ஸ் வந்து தந்துட்டு போயிட்டாரு அப்படின்னு. ஒரே ஒரு விஷயம் நான் கேட்க விரும்புறது என்ன அப்படின்னா, இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஈவெண்ட்டுக்கு, அதாவது ஒரு ரன்னிங் ரேஸ் எடுத்துப்போம், அதுக்கு நான் ரெடி ஆயிட்டு இருக்கேன். இந்த சூழ்நிலையில நான் ஸ்மோக் பண்ற குரூப் கூட சேர்ந்து நானும் ஸ்மோக் பண்றேன் அப்படின்னா என்னையால ஓட முடியுமா? கண்டிப்பா ஓட முடியாது. கடைசியில கூட ரொம்ப கேவலப்பட்டு தான் நான் அந்த ரேஸ்ல தோத்து போக முடியும். அப்படியானால் இன்னைக்கு அவங்க கொண்டு வர காரியத்தை மாதிரி எல்லாமே வந்து இயேசு கிறிஸ்து செஞ்சு முடிச்சிட்டாரு அப்படின்னா கிடையாது. நம்மள அந்த ரேஸ்ல நிப்பாட்டுறதுக்கு குவாலிஃபைடா மாத்திட்டாரு, அது மறுக்க முடியாது. ஆனால் அந்த ரேஸ்ல ஓட வேண்டியது, அந்த ரேஸுக்காக என்னை பாதுகாத்து கொள்ள வேண்டியது, சட்டன் காரியத்துல என்னை அடக்கி ஆள்வது என் கையில இருக்கு. இதை நம்ம புரிந்து செயல்பட வேண்டும். என கண்மானவர்களே, இன்னும் அவங்க கொண்டு வர காரியம் ஒரு சர்டன் பீரியட்ல நம்ம ஒழுங்கா இருந்தா போதும், தேவன் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிருவார் அப்படின்னு. தயவு செஞ்சு இதை வந்து யாரும் நம்ப கூடாது. ஏன் அப்படின்னா, நம்ம ஓடுறது வந்து மாரத்தான் ரேஸ். ஏதோ 100 மீட்டர் டேஷ்ல ஓடுற மாதிரி இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன், நான் ஞானஸ்தானம் எடுத்ததுல இருந்து ஒரு வருஷம் வந்து ரொம்ப பெர்ஃபெக்டா இருந்தேன், ஆண்டவருக்கு அது தெரியும், என்னை வந்து கூப்பிட்டுக்குருவாரு, தயவு செஞ்சு அப்படி நம்ம நினைக்க கூடாது. மாறாக, எப்படி ஒரு மாரத்தான் ரேஸ்ல ஓடுறவன் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து எண்டு வரைக்கும் தன்னை எப்படின்னா கான்ஸ்டன்டா ஓடிட்டு இருப்பான், அந்த கன்சிஸ்டன்சி வந்து எப்பவுமே வந்து மாறாது. இதை போல தேவனிடத்துல ஒழுக்கத்தோட பரிசுத்தமா நம்ம ஓடும் போது மாத்திரமே பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே என கண்மானவர்களே, நாம வந்து என்னதான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து இன்னைக்கு நின்றுட்டு இருந்தாலும் சரி, முடிவு பரியந்தம் நிலை நிற்கும் போதுதான் நம்ம ரட்சிக்கப்படுவோம். ஆகவே நமக்கு வந்து, அதாவது தேவனோடு நடக்கிற நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் எல்லா காரியங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் இச்சையடக்கம் தேவையான ஒன்று. அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் எங்களை மீட்டெடுத்தீர் தகப்பனே. ஆனாலும் இன்னைக்கு உலகத்தோட நாங்க ரேஸ்ல இருக்கோம். ஆவியானவரே, நாங்க ஒவ்வொருத்தரும் தகப்பனே அதற்கு எங்களை ஒவ்வொரு நாளும் தயார்படுத்த நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. உலகத்தால எந்த விஷயத்திலையும் நாங்க கவர்ந்து இழுக்கப்படாமல் ஆவியானவரே நீர் எங்களை பாதுகாத்துக்கோங்க. அப்பா, பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள நாங்க ஓடணும் தகப்பனே. ஏதோ வெறும் காத்துல நாங்க சிலம்பம் பண்ணிட்டு இருக்க கூடாது. ஆவியானவரே, நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. சில நேரங்கள்ல சில காரியங்கள்ல நாங்க பலவீனமா இருக்கலாம். ஆவியானவரே, நீர் எங்களை பலப்படுத்துங்க. நாங்க எங்களுடைய பந்தயத்தை சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்றதுக்கு ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இப்ப இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.